வணக்கம். அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி. அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழவு தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தான். அந்த ஏழை விவசாயிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படின்னா காசிக்கு போகணும். காசிக்கு போய் காசி விஸ்வநாதரையும் அம்மா விசாலாட்சியமையும் தரிசனம் பண்ணணும். அந்த கங்கையில் போய் குளிச்சுட்டு வரணும். எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, போயிட்டு வர்றாங்க. நம்ம எப்படியாச்சும் போகணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, நிறைய பயணத்துக்கு பணமெல்லாம் தேவைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கடுமையாக உழைக்கிறாரு. வீட்டுக்கு செலவானது போக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறார். பல வருடங்கள் சேர்த்து வைக்கிறார் காசை. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு, யோசனை பண்ணிட்டு அந்த ஊரில் ஒரு துறவி என்ன செய்கிறாரு, ரொம்ப அமைதியாக எப்பையும் தியானம் பண்ணிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட போகிறார். யார், இந்த விவசாயி போகிறார். துறவியை கூப்பிடுறார். ஐயா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி துறவிகிட்ட பேசுகிறார். துறவி என்ன உதவி வேணும் சொல்லுங்க அப்படின்ன உடனே, ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி, ரொம்ப வருடங்களை கஷ்டப்பட்டு ஒரு 1000 தங்க காசுகள் பொற்காசுகள் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் காசி யாத்திரை போகிறேன். நான் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் வீட்டில் இந்த தங்க காசை வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் நீங்கள் இந்த 1000 தங்க காசுகளை இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பத்திரமா பாதுகாத்துட்டு நான் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் துறவி என்ன சொல்கிறாரு, அப்பா எனக்கு எதுக்குப்பா இந்த வேலையெல்லாம், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் மரத்துக்கடியில், என்கிட்ட எதுக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, எனக்கு மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு நம்பிக்கை வரலை, நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ன உடனே சரிப்பா. அந்த ஒரு ஓரத்தில் அந்த ஒரு இடத்த காமிக்கிறார். அந்த இடத்துல நீயா குழியை தோண்டி அதை புதைச்சி வச்சுட்டு நீ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அவரும் அந்த துறவி வாழ்ந்துக்கிட்டு வர்ற இடத்துல ஒரு இடத்துல ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த 1000 பொற்காசு வச்சுருக்கிற பெட்டியை நல்ல பள்ளத்தை தோண்டி உள்ளே வச்சுட்டு மூடிட்டு அவர் நன்றி சொல்லிட்டு அவர் போயிடுறார். அந்த விவசாயி போயிடுறார். போயிட்டு அவர் கொஞ்சம் ஒரு மாதம் இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து காசி யாத்திரை முடிஞ்சு என்ன செய்கிறாரு, திரும்பி வந்துடுறார். அந்த துறவிட்டு சொல்கிறார், ஐயா நான் வந்துட்டேன், காசி யாத்திரை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னுடைய தங்க காசுகள் நான் போட்டு கொடுத்தேன்ல, பெட்டி 1000 பொற்காசுகள் போட்டு கொடுத்தேன்ல, அந்த பெட்டி எனக்கு திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா நான் அதை திரும்பி கூட பார்க்கல, நீ எங்கே வச்சு அங்கேயே தேடி எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த போய் தேடி பார்க்குறாரு. அந்த பெட்டி இருக்குது, ஆனால் அந்த பெட்டியில் அந்த 1000 பொற்காசு இல்லை. இந்த விவசாயி பதறி போயிடுறாரு. ஐயா நான் பல வருடமாக உழைச்சி கொஞ்ச நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அது 1000 பொற்காசு, அதை காணுமே ஐயா, நான் உங்களை நம்பி தானையா நான் கொடுத்தேன் அப்படின்னு பரிதாபமாக சொல்கிறார். அதெல்லாம் என்னமோ எனக்கு தெரியாது, நீ வச்ச இடத்துல நீ பாரு, நீ அங்கே தானே பார்க்குற, நீ தானே வச்ச, நீ தானே பார்க்குற, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு. ஐயா தயவு செய்து சொல்லுங்கள், எனக்கு அந்த 1000 பொற்காசு எனக்கு எப்படியாச்சும் வேணும்னா. அவர் திரும்ப அந்த துறவி சொன்னதையே சொல்கிறார். நான் எடுக்கலை, நீ வச்ச இடத்துல தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த விவசாயிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போ தான் அக்பர் பாதுஷா, அவரை பற்றி நான் ஏற்கனவே பல தடவை கதைகளில் சொல்லியிருக்கேன். அந்த அக்பர் பாதுஷாவை பார்க்கணும்னா இந்த ஏழை விவசாயினால் போக முடியுமா? அரசர்களை பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஏழை விவசாயி ரொம்ப கவலையோடு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். சரி நம்மளுடைய அரசரை பார்த்து நம்ம அரண்மனைக்குள்ளே போய் என்னால் எல்லாம் அலைஞ்சு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது பீர்பால். அந்த பீர்பால் அந்த ஐயாவை போய் நம்ம பார்ப்போம், பீர்பால் ஐயா நமக்கு எப்படினாலும் நமக்கு உதவி செய்வார்னு ஒரு நம்பிக்கை கிடச்சிருது. உடனே இந்த ஏழை விவசாயி என்ன செய்கிறாரு, பீர்பாலை போய் பார்க்குறாரு. உடனே அவருடைய வீடை தேடி போயிடுறாரு. அவங்க அந்த வீட்டில் பீர்பால் இருக்கிறார். பீர்பால்கிட்ட இந்த ஏழை விவசாயி நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் ஐயா அப்படி 1000 பொற்காசு அந்த துறவிட்ட கொடுத்தேன், அவர் இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறது, நான் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு நான் சேர்த்த பொற்காசுகள் அது, நீங்கள் எப்படினாலும் எனக்கு அதை
கிடைக்கும்படியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவலையாக வருத்தமாக சொல்கிறாரு, கெஞ்சி கேட்டுக்கிறாரு. உடனே பீர்பால் என்ன செய்கிறாரு, அந்த ஏழை விவசாயி சொல்கிறத ரொம்ப கவனமாக ஆர்வமாக கேட்குறாரு. கேட்டுட்டு, சரிங்கய்யா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் என்னுடைய நண்பர்கிட்ட 10,000 பொற்காசுகளை கொடுத்து அந்த துறவிட்ட கொடுத்து அனுப்புவேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன், என்னுடைய நண்பர் 10,000 பொற்காசுகளை கொண்டு போகிற அன்னைக்கு நீங்களும் அங்கே வந்து மறைஞ்சு நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரின்னு அந்த விவசாயி வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு நாள் 10,000 தங்க காசுகளை ஒரு பெட்டியில் போட்டு பீர்பால் தன்னுடைய நண்பர்கிட்ட கொடுத்து விடுறாரு. அந்த விவசாயிட்டையும் தகவல் சொல்லி விட்டுறாங்க. அந்த துறவி இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு மரத்துக்கடியில் ஒரு அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பேசணும் இல்லையா, அந்த துறவிக்கிட்ட பீர்பாலுடைய நண்பர் 10,000 பொற்காசு எடுத்துக்கிட்டு போகிறார். அங்கே அந்த ஏழை விவசாயம் வந்து ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருக்கார். அப்போ பீர்பாலுடைய நண்பர் அந்த துறவியை பார்த்து, ஐயா நான் வெளியூருக்கு போகிறேன், இந்த 10,000 பொற்காசுகளை நீங்கள் பாதுகாத்து தரணும், நான் வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். உடனே அந்த துறவிக்கு ரொம்ப ஆசையாயிருது. ஏப்பா 10,000 பொற்காசுகளா, சரிங்க அப்படின்ட்டு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அந்த ஏழை விவசாயி துறவிக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ஐயா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 1000 தங்க காசுகள் கொடுத்தேன்ல, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ துறவிக்கு என்ன செய்யுது, திடுக்குன்னு போயிடுது. என்னடா நமக்கு ஒரு 10,000 பொற்காசுகள் வரப்போகுது, இந்த நேரம் இந்த ஏழை விவசாயி வந்து நம்மக்கிட்ட பொற்காசுகளை கேட்குறானேன்னு யோசிக்கிறார். இவனுக்கு நம்ம கொடுக்காம போயிட்டோம்னா, யாரு இந்த ஏழை விவசாயிக்கு 1000 தங்க காசுகளை கொடுக்கலைன்னா இந்த 10,000 தங்க காசு கிடைக்காம போயிருமேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, சரி நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன செய்யறாங்க, பின்னால வீரர்கள் ஓடி வந்து என்ன செய்யறாங்க, பிடிச்சுக்கிட்டு என்ன தர்றேன்னு சொல்ற, முதல்ல நீ என்ன பேசுன, அந்த பெட்டியில இல்லை, பெட்டியில தேடி பார்க்கும்போது 1000 தங்க காசுகள் இல்லை அவர் தேடும்போது, இப்போ நான் தர்றேன்னு சொல்கிறேன், என்ன மாற்றி மாற்றி பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சொல்லி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அந்த துறவி மாட்டினோடனே வீரர்கள் வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஒரு கொள்ளைக்காரனாக இருக்கான். பகல் ஃபுல்லாக என்ன செய்கிறான், மரத்துக்கடியில் துறவி மாதிரி வேஷம் போடுறது, இரவு நேரத்தில் போய் ஊருக்குள்ளே கொள்ளையடிச்சிட்டு வர வேண்டியது, இப்படியே அவன் வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்கான். அவன் ஒரு திருடன் கொள்ளைக்காரன்றதை அவனை அடித்து விசாரித்த உடனே அவன் ஒப்புக்கொள்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஒழிச்சு வச்சுருந்த அந்த 1000 தங்க காசை அந்த ஏழை விவசாயிட்ட கொடுத்துட்றான். இந்த பீர்பால் அனுப்பிச்சி விட்டார்லையா நண்பர், அவர் வந்து திரும்பி அந்த 10,000தோடு வந்துடுறாரு. அந்த பாதுஷா கிட்ட வேலை பார்த்துருக்காங்கல்ல அந்த காவலாளிகள், அரசாங்க காவலாளிகள், அந்த துறவிங்கிற வேஷம் போட்ட அந்த கொள்ளைக்காரனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த விவசாயிக்கு, ஏழை விவசாயிக்கு அந்த 1000 தங்க காசுகள் திரும்ப கிடச்சிருது. அப்போ பீர்பாலுடைய ஒரு நல்ல அறிவு திறமையால் அந்த பணம் அவருக்கு கிடச்சிருது. சரியா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கதையோடு மீண்டும் அம்மா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.